ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் சிம்பிள் சமையல். இது கேரளா ஸ்டைல் சமையல். இது அவியல் குழம்பு. இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்கோ. இதுக்கு தனியாக எதுவும் இது பண்ணணும்னு இல்லை, ஆற்றுல இருக்க கறிகாயை வச்சே பண்ணலாம். இன்றைக்கி என்கிட்ட இருந்த கறிகாயை வச்சு நாங்கள் பண்ணுறோம். என்னென்ன கறிகாய் போட்டிருக்கோம்னா, முருங்கைக்காய், கேரட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு, சௌ இது எல்லாமே போட்டிருக்கு. இது எல்லாமே போட்டுட்டு மாங்காவும் போட்டிருக்கேன். பத்தாத்துக்கு 4 தக்காளி போடுறேன். உங்களுக்கு தக்காளி ஆப்ஷன் தான். உங்களுக்கு தக்காளி வேணும்னா தக்காளி போட்டுக்கலாம், இல்லை தக்காளி வேண்டாம் அப்படின்னா ஓகே. இது ஒரே டிஷ்ஷாக தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா சாதத்தில் பெஸ்ட்டு சாப்பிட்ணுன்றதுனால நான் கொஞ்சம் தளர பண்ண போகிறேன். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிட்டு, இப்போது ஆல்ரெடி இந்த காயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நான் இப்போ என்கிட்ட இருந்த காய் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். இது கூட பூசணிக்காய், பரங்கிக்காய், அதுக்கப்புறமா கோஸு, கொத்தவரங்காய், இது எல்லாமே போடலாம். ஸோ இப்போது என்கிட்ட இருந்த காய் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதை வேணுன்ற காயை போட்டு தண்ணி ஓரளவு, அதாவது காய் முக்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சுருங்கோ. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கூடவே தக்காளியையும் பிழிஞ்சு விட்டுருங்கோ, நல்லா இதுவாகிடும். இன்றைக்கி நான் மஞ்சப்பொடி போடாமல் பண்ண போகிறேன். சில பேர் மஞ்சப்பொடி போட்டும் பண்ணுவா, சில பேர் மஞ்சப்பொடி போடாமையும் பண்ணுவா. நாங்கள் 90% மஞ்சப்பொடி போட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா மஞ்சப்பொடின்றது கிருமி நாசினி, ஆன்டிபயோட்டிக். ஸோ அதனால் போடுறது தப்பில்லை. என்னை கேட்டால் நாங்கள் போடுவோம். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்கோ. இப்போது காய் போட்டாச்சு. வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் காய் முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இந்த தக்காளி பழத்தை புழிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ எங்களுக்கு தக்காளி வேணுன்றதுனால நாங்கள் போடுறோம். உங்களுக்கு தக்காளி வேண்டாம், எங்களுக்கு தயிரில் இருக்கிற புளிப்பே போதும், மாங்காய் புளிப்பே போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளி போட்டு தான் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. இருந்தாலும் இப்படி பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது தக்காளி பிழிச்சாச்சு. ஸோ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். அதே மாதிரி இந்த அவியலுக்கு அரைச்சிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்கும். சில பேர் கடலைப்பருப்பு வறுத்து அரைப்பா. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேட்டு நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஜீரகம், கொத்தமல்லி, தேங்காய், அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு 4 இல்லை 5 போடுங்க. இது நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி, அதனால் நாங்கள் ஒரு 4 இல்லை 5 போட்டிருக்கோம். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவேன்னா ஒரு 6-7 மிளகா போடுங்க. இது கூடவே உங்களுக்கு இஞ்சி, கருவேப்பிலை வேணும்னா கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதெல்லாம் அரைச்சி வச்சதுக்கப்புறமா இது கூடவே அரிசி மாவு அதையும் சேர்த்து அரைச்சிருங்கோ. இதை நான் அரைச்சின்னு வந்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்து அரைச்சின்னு வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். இப்போது காய் வெந்துடுதான்னு பார்க்கலாம் வாங்கோ. இப்போது ஆல்ரெடி எல்லா காயும் போட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போது காய் வெந்துடுதான்னு பார்க்கலாம். காய் வெந்துடுத்துன்னா உப்பு போட்டு நம்ம
அரைச்ச விழுதை கொட்டிட வேண்டியது தான் பாக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், காய் நன்னா வெந்துடுது உங்களுக்கு. இதுக்கு மேலே விட்டால் தெரியாமல் கரைஞ்சி போயிடும். அதனால் இப்போ இந்த காய்க்கு வேணுன்ற அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம் வாங்கோ. உப்பு வேணுன்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே சால்ட் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் எங்களுக்கு இந்த அளவு போதும். உப்பு போட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் இதுவாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை கொட்டிடலாம். இப்போ என்னென்ன இப்போ பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சது தான். இந்த பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, அரிசி மாவு, ஜீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணி அரைச்சி வச்சுருக்கு. மழைன்னு இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நரன்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது தயிர் விட்டும் அரைச்சிக்கலாம், தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். இப்போது உப்பு போட்டாச்சு. இந்த அரைச்ச விழுதை அதில் கொட்டி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அரைச்ச விழுதை கொட்டிட்டு வேணுன்ற அளவுக்கு ஜலம் நீங்கள் குத்திக்கோங்க. இப்போது இது நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா, ஏன்னா நம்ம இது எதுவுமே வறுக்கலை, டைரெக்டாக பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இதனால் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இதுவாகட்டும், ஒன்று பிடிச்சி வரட்டும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது நம்ம கரைச்சி கொட்டின விழுது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா இதுவாகிடுது, உங்களுக்கு ஒன்றாப்பில் சேர்த்து வந்துடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மோர் விட்டுடலாம் வாங்கோ. இப்போ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு மோர் விடுங்கோ. எங்களுக்கு இது இன்றைக்கி இது ஒரே ஒரு டிஷ்ஷு தான். அதனால் நாங்கள் இதை சாத்துக்கு பிசைஞ்சோ சாப்பிட்லாம், வெறுமவும் சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் இந்த அளவுக்கு தளர வச்சுருக்கோம். சில பேர் சாம்பாருக்கு ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வைப்பா. அந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கும். தயிர் 1 கப்பு விட்டால் போதும். இது அவியல் நாங்கள் குழம்பு மாதிரி பண்ணுறதுனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு மோர் விட்டுன்ட்டோம். மோர் விட்டு இது நல்லா பொங்கி வரும்போது, இறக்கும்போது இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையே இல்லை. பச்சை தேங்காய் எண்ணெய் மேலாக நல்லா விட்டுட்டோம்னா போதும். விட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான் பாக்கி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு ஏதாவது பத்தலை அப்படின்னாக்க உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த இதுக்கு சைட் டிஷ்ஷை நான் எதுவும் பண்ணலை. இன்றைக்கி வெறும் எங்கள் ஆற்றுல இந்த அவியல், அப்புறமா தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் தான். அப்பளம், வடகம், வத்தல் இப்படி எது பண்ணாலுமே ஓகே, நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி இதுதான் சமையல். இதை நீங்கள் இந்த அவியல் குழம்பு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்கோ. தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.